நாங்கள் கட்டின கோயில். ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே என்னையவே சேர்த்தது கிடையாது. நடுவில் நின்று சரி காசு பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. யூடியூபர்ஸ் திருச்சோன் போகுது. ஹலோ கைஸ், இதான் திருச்சி 143 சேனலோட டீமோட வீடியோ. ஏன் இப்படி நான் பேசுகிறேன்னா, ஒரு கிளிப்பு போகிறேன் இந்த வீடியோக்கு முன்னாடி, அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஹலோ கைஸ், இதுதான் உங்கள் திருச்சி கோஸ்ட் வீடியோ 143 சேனலோட. இப்போ தெரியுதா ஏன் அந்த மாதிரி நான் பேசுனேன்னு? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனோட ஃபஸ்ட்டு சேனலில் ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு கோஸ்ட் வீடியோக்கு தான் நீங்கள் நம்ம வந்திருக்கோம். அண்ணன் எடுத்து என்னென்ன அது நாயா நான் இதான் பேய் இல்லை. ஐயோ இதுவும் உட்காந்துக்க முடியாது தெரிஞ்சு. ரைட்டா, அண்ணன் சேனலில் ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு வீடியோக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அண்ணன் சேனலில் போய் பார்க்கும்போது அந்த வீடியோ போட்டு எத்தனை 4 வருஷம் இருக்குமாண்ணா? 4 வருஷம் இருக்கும். ஸோ அங்கே தான் அண்ணனோட லைஃப்பும் ஆரம்பிச்சிருந்துச்சு சொல்லலாம். அது தொடக்கம்னு கூட சொல்லலாம். என்னென்னா ஆரம்பிச்சிச்சு தொடக்கம் கூட சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் கோஸ்ட் வீடியோஸ் நம்ம திருச்சி பற்றி சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த வீடியோவிலேருந்து இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வந்திருக்கேன் சும்மா. ஏன்னா அப்போ இருந்த ஆக்டிவிட்டீஸை விட இப்போ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் இங்கே போகிற வர ஆட்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் மட்டும் இல்லாமல் கூட அண்ணனோட வந்திருக்கேன். ஸோ அண்ணன் இங்கே நிற்கிறாரு பாருங்க. கேமரா பிடிச்சிக்கிட்டு அண்ணன். ஹாய் கைஸ், ஜாக்கியோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய். ஸோ ஜாக்கியை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. ஸோ எதுக்கு இன்றைக்கி ஜாக்கீர் கூட நான் வந்திருக்கேன்னா, லாஸ்ட் டைம் ஜாக்கீர் ஒரு இடத்துக்கு போயிருந்தான். ஸோ போன வாரத்துக்கு முந்தின வாரம் எடுத்திருந்தான்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எப்போ போட போகிறான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. சீக்கிரம் போடுறா வீடியோ. எடுக்கிறத விட வீடியோ போகிறதுண்டா லேட்டாக போடுறேன். ஆமாம், ஸோ அந்த வீடியோ போட்டிருந்தான். ஸோ அதுக்கான ஆதரவு நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எதுக்காகனா, ரொம்ப நாளாக எனக்கு கேட்டே இருந்தாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்துக்கு நம்ம போகணுன்னு எக்கச்சக்கமான போகணுன்னே சொல்லிகிட்டே இருந்தான். சரி ஓகேடா போகலாம் நானும் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அப்படியே இப்போ தான் நாங்கள் சாப்பிட்ற டைமா, சரி ஓகே அப்படியே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல நானே வீடியோ எடுக்கும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல பயங்கரமான ஆக்டிவிட்டி இப்போ ரீசெண்டாக நடக்கிறதாகவும், அப்போ நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கும் போது இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப இடிஞ்சு ஒரு செடியெல்லாம் காண்டம் அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஆப்போசிட்டில் வீடு இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கள் அப்பாவோட தாத்தா வாழ்ந்த வீடு. கொள்ளு தாத்தா வாழ்ந்த வீடு. ஸோ எங்கள் அம்மா சின்ன வயசுல கதையாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தெரியுது பார்த்தியா தைக்கிற தர்காவா, இந்த ஜெண்டா இருக்குது பாரு. ஆமாம், ஜெண்டா. இந்த ஜெண்டா எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவோட அப்பா அவர் அவர் கனவுல சொல்லி இந்த ஜெண்டா கட்டினாங்க. கொள்ளு தாத்தா கொள்ளு. ஆனால் ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இது குடும்பத்தோட ஒரு கோவில் மாதிரி எங்களுக்கு, குலதெய்வம் மாதிரி. ஸோ நாங்கள் கட்டின கோயில். ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே என்னையவே சேர்த்தது கிடையாது. ஸோ எனக்கு அந்த எப்படி சொல்கிறது, என்னோடய தம்பி, எங்கள் அப்பாவோட அண்ணன் பசங்க, ஸோ எங்கள் அப்பாவோட தம்பி பசங்க, இவங்களெல்லாம் அந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல எனக்கு முக்கியத்துவமே கொடுத்ததே கிடையாது. ஏன்னா நாங்கள் என்னையும் சரி எங்கள் அண்ணனையும் சரி எதுக்குமே சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போலேருந்து. ஆனால் இப்போ நான் அவங்களெல்லாம் விட முன்னாடி இருக்கன்றதில் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இப்போ என்னை கூப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு டைம் இல்லை போகிறதுக்கு. ஆமாம், டைம் இல்லைடா சாமி அப்படின்னு சொல்லிடுறது. ஸோ ஆனால் இந்த ஜெண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஃபாரின் போகும்போது இந்த ஜெண்டாவில் எப்போயுமே நான் துவா பண்ணிட்டு போவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயும் நான் ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு எனக்கு ஏதாச்சும் ஒரு தோல்விகள் வந்தாலும் இந்த ஜெண்டாவில் நான் கும்பிட்டு போவேன். ஸோ ஜாக்கீரோட ஒரு சேனல் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அதுக்கான எதிர்பார்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கான சேனலில் அவனுக்கான இன்னும் மானிட்டேஷன் கூட ஆகாமல் அந்த பையன் கஷ்டப்பட்டுருக்கான். ஸோ அவனுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்தேன்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தர்காவில் வேண்டிக்கோ. ஆமாம், இந்த தர்காவில் நான் வந்துட்டு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த தர்காவில் கும்பிட்டுட்டு ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு அதுக்கப்புறம் பேய் வீடியோ எடுக்க போனேன். ஸோ அதே மாதிரி நீனும் உன்னோட ஆரம்ப கட்டத்தை, இது பேய் வீடியோ கிடையாது, ஜாய்கிரான கண்டென்ட் வந்துட்டு பேய் வீடியோ கிடையாது கைஸ். ஸோ வந்துட்டு vlog தான் போடுவான். ஸோ vlog இந்த மாதிரி புதுவிதமான கண்டென்ட் எல்லாமே அவன் உங்களுக்கு கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக அவன் ட்ரை பண்ணுன்றதுக்காக தான் அவன் பையன் ஓடிட்டுருக்கான். ஸோ உங்களோட ஆதரவையும் உங்களோட சப்போர்ட்டையும் மட்டும் கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த சேனல் பூஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் போட போகிற வீடியோஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டைகர் உன்னோட ஸ்டார்ட் பண்ணிட்டு வரியா? ஸ்டார்ட் பண்ணி வந்தேன், துவா கேட்டு வந்தோம். எந்த ஒரு அமானுஷ்யமும் இருக்கக்கூடாது. சிங்கிடி ஜாகிரே நல்லபடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வா. ஓகே, நல்லபடியாக உள்ளே இருந்தாலும் அதுக்கு பார்த்துருவோம். நீங்களும் வாங்க கூட துணைக்கு, அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். ஆமாம், துணைக்கு அப்புறம் நான் மட்டும் எப்படி போகிறது? ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாடா. ஜாலியாக? ஆமாம். என்னது தெரியுதா? டார்ச் எடுத்து வந்தீங்களா பாஸ்? இல்லையே. ஏன் பாஸ்? நான் மறந்துட்டேன்டா. இப்போ ஃபோனு தான் டார்ச் லைட்டு. ஆமாம், எனக்கு ஃபோனு தான் உனக்கு டார்ச் லைட். நாயா? நாயே எங்கே போனாலும் நாயத்தோடு தான் கற்றுது. ஆயிஸ் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:42. சரி, அண்ணன் வண்டியை போட்டு போட்டா? வண்டியை போட்டு வரீங்களா? அங்கே போய் சீக்கிரம் வேணாம். உங்கள் வண்டியை பார்க்கவே அரக்க மாதிரி தான் இருக்குது. யாராவது இருக்கீங்களா? ஏய் சுப்புனி சப்புனி மங்குனி எங்குனி மருத்துவமனை எங்கேயும் இருக்கியா? என்ன போட்டிருக்காங்க? மெயின் ஹோல் நம்பரு, டிஸ்டன்ஸு, இதுதான் போட்டிருக்காங்க. தம்பி அதுக்குள்ளயா? ஒன்றும் இல்லை குலைக்காதீங்க. யாராவது உள்ளே இருந்தா வெளியே வந்து ஸ்டார்டிங்கே ஏதோ உள்ள ஏதோ அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. வாங்க பாஸ். கனடானா அது? நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே வீடியோ எடுத்தீங்களா? ஆமாம், இதுக்கு ஏன்டா வரல? இங்கே வராதா? ஆமாண்டா, இங்கே நிறைய பாம்பு போட்டுருக்காங்க. பாம்பு தான். பாம்புனா உனக்கு மட்டும் பயம், அண்ணனுக்கு தான் கட்டி விட்றா. நீ சொன்னா எனக்கும் ஏறுற மாதிரியே ஒரு ஃபீல்ரா. இது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் ஒரு வாட்டி தனியாக ஃப்ரெண்டோட வரும்போது அங்கே நடுவில் யாரும் நின்ற மாதிரியே தெரிஞ்சேன். அதுக்குள்ளேயா? ஆமாம், நடுவில் யாரோ பிளாக் கலரில் அந்த லைட் எரியுதுல, அந்த லைட்டுக்கு அப்புறம் அந்த சைடு இட்டு தான். அங்கே எப்பயுமே ஒரு தண்ணி தேங்கி நிற்கும் எப்பயுமே அந்த இடத்துல குழியில். நீங்கள் நைட்டு வந்திருப்பீங்க, அதில் வந்திருப்பீங்க. வந்தபோது நாங்கள் லாங்கில் வரும்போது அந்த லைட் எரியலை. லைட் எரியாதப்போ நடுவில் யாரும் நின்று இந்த சைடு கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. பார்த்துட்டு அல்லு இல்லை எங்களுக்கு. இங்கே எதோ கண்ணு தெரியுது. தெரியா? நாய் லைட்டுக்கு அதுதான் அழிச்சும் தெரியுது. கரெக்டாக கண்டிப்பாக இந்த வீட்டை போய் பார்த்துட்டுறியா? வெளியே எனக்கா உள்ளே யாரும் வந்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. வயசு பையன் தனியாக தான் வரேன், எதுவும் பண்ணிடாதீங்க. கரண்ட் பாக்ஸா? ஏன்னா சும்மா போயிடுச்சோ வீடியோ கால் பண்ணி? இல்லீகல் ஆக்டிவிட்டி தான் நிறையா நடக்குது. பேய் வீடியோ கால் பண்ணி போயிடுச்சோ? தண்ணி நீங்கள் பார்க்கும்போது தண்ணி பாட்டில் இருந்துச்சா? 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் இங்கே. அப்போ இருந்த ஆக்டிவிட்டி இப்போ இல்லை. புதுசாக ஜாலியாக இருக்குது. ஒரு நாள் பார்த்து அந்த இடத்த ஆனால் வீடியோவில் பார்த்தேன்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டு வந்துருந்தீங்களா? ஆமாம் வீடியோவில். ஆமாம், அவங்க எல்லாம் தொடர் அடிக்கி. நானே தொடர் அடிக்கிறா ஏன் பாஸ்? நானே தொடர் அடிக்கிறேன் பாஸ். வரத்தை பார்க்கவே பயமாக இருக்குல்ல? உனக்கும் மேலே அப்படியா? அதுவும் யாருமே கூட வர மாட்டாங்க. எதுக்கு வரணும்? அதான் குரு 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 குருன்னு கேட்டுச்சு. இதுக்கு மேலே போகணும். ஏன்னா பயப்படுற? இல்லை எனக்கு என்னமோ உள்ளு இந்த வேற அடுத்த வாரம் இன்னுமே இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க போல. கூட்டு வந்து மேட்ரு பண்ணுவானுங்க. இங்கிலீஷில் சொன்னான், தமிழில் தானே சொன்னேன். இது இது நம்மளுக்கு ஆஃபீஸ் எடுத்து போமா? ஆமாம், ஆஃபீஸ் கட்டுறதுக்கு ஆஃபீஸ் தேடிட்டு இருக்கோம். நமக்கு இந்த மாதிரி அபேண்டன் பிளேஸ் ஆஃபீஸாக பண்ணிடலாம். கரண்ட் மட்டும் எடுத்துக்கோ, எல்லாம் கரெக்டாக இருக்கு. என்ன வேணும்? கன்ஃபார்ம் இதை பண்ணியிருக்கேன். இன்னும் கொள்ளையெல்லாம் இருக்கு பின்னாடி. காணும் இது பெரிய மாதிரி இருக்கும். லாஸ்ட் எடுத்து அப்புறம் அடிக்க மாட்டோம். இந்த மரத்துக்கிட்ட பாருங்க லாஸ்ட்டில். எனக்கு எதுவும் தெரியல. இல்லை ஒன்றும் தெரில. லைட் இருந்தால் கூட அடிக்கலாம்னாச்சா? இப்போ ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, டீசெண்டாக இப்போ வந்துட்டு பயங்கரமாக இது இல்லீகல் ஆக்டிவிட்டி நிறைய யூஸ் பண்ணிட்டு வந்துச்சு. அதெல்லாம் இந்த சைடு இப்போ இதுக்கே இந்த ஏரியா நிறைய பேர் நம்ம திருச்சி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன்னா நான் டவுசர் பண்ணிட்டு இருக்கேன். அதே கடைசி சாரி திருச்சியில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், நைட்டுக்கு மேலே இந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாங்க. ஸோ இங்கே எவ்வளோ இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்கும்ன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ நீங்களும் கமெண்டில் வந்துட்டு ஜாகிரோட சப்போர்ட்டர்ஸ் அண்ட் வந்துட்டு கமெண்டில் சொல்லலாம். ஸோ இந்த இடத்த பற்றி மித்தவங்களுக்கு சொல்லலாம். அதாவது இந்த இடம் எப்படிப்பட்டது, லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குமா நடக்காதா? அது வர மாதிரி இருந்துச்சா? இருக்குதா கேட்குது பேசுகிற சொல்லிக்குதா? உள்ளே ஒன்று இருக்கா? இந்த மேட்ரு பண்ணிட்டு இருக்காங்களா? நீ போய் பிடிச்சிருவாங்களா கைங்காலமா? பிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம்? பிடிச்சி எதுக்குடா அந்த இடத்துக்கு வரீங்க? அடிப்போம். நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம ஒன்றும் படத்தில் கட்டுற ஹீரோலாம் கிடையாது. உஷாலாம் பண்ணுறதுக்கு புரியுதா? இது இல்லை எப்படி சேஃப்டியாக போகணுன்றதை தான் நம்ம பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 பேர் இருக்கோன்னா நமக்கு உதவி பண்ணலாம். ஆமாம். இதெல்லாம் வந்துட்டு நீ என்ன நினைக்கிற? கைஸ் இப்போ அப்படியே வெளியே வந்துட்டோம். அந்த சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் இப்போ அப்படியே வெளியே வந்துட்டோம். இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல் வந்துட்டு ஓடிச்சுன்னு சார் போனோம். இந்த ஸ்கூல் வந்துட்டு எங்கள் அப்பா படித்த ஸ்கூலு. எது இந்த ஸ்கூலா? ஆமாம். என்னன்னு சொல்கிறேன்? ஆமாண்டா. எதுவும் படிப்பாங்க பார்ப்பாங்க. படிக்கணுமா மகரியா? இந்த ஸ்கூல் வந்து எங்கள் அப்பா படித்த ஸ்கூலு. ஆனால் இந்த ஸ்கூலோட நிலமை எப்படி பற்றியாப்ப அப்போ அப்படியே டைம் மிஷின் மாதிரி டைம் அப்படியே பேக் போய் பாரு. இருந்தேன் கூட்டினே இல்லை, நம்ம வந்து அடையாளத்தை பார்த்துருவோம். எப்படி கிளியில் மேலே கல்வெட்டில் எழுதி வச்சுருப்பான்ல, லாஸ்ட் எழுதும். பாஸ் எழுத மாட்டேங்குது பாஸ். சரி விடுங்க, 143 போடுவோம். தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்பா பேர் இங்கே போட்டிருப்பான்னு பார்ப்பா. மார்க் எதுவும் அதிகமாக எடுத்துருக்காரா? நானே படிக்கல, எங்கள் அப்பா என்ன படிக்கல. ஒரு ஹெட் மாஸ்டர் பேர்லாம் போட்டிருக்காங்க. ஓடு. ஏய் சும்மா ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க படிக்கீங்களா? இப்போ நாங்கள் இதே மாதிரி தான் நாங்கள் எல்லாம் வீடு இதே மாதிரி தான் இருக்கும். அது வெறியாகும். இதே விடுமா உடவேட்டா எங்கள் சட்டிக்கிட்டு தான் கூட சொல்லுவோம். பாவீங்களா? நீ வேலை கீழே இருந்து இன்னும் குஞ்சிடும்.
டேய் இது கோட்ரஸ்ரா இது. அதான் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். மருந்துலாம் ஏதோ ஒரு பேக் டைப்ல இருக்குடா. இதே பாஸ் இங்கே வந்து பழைய ஞாபகம் வருதா? அது இல்லடா, இது திருட்டு சம்பவம் இதெல்லாம் நிறைய நடக்குங்க இங்கேயா? அந்த பயம் அதனால பயப்படுவீங்க. சப்போஸ் அது மாதிரி ஸோ கைஸ் ஃபைனலி வந்து அங்கே போயிட்டு அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் சொல்ல முடியாது, சும்மா போய் ஒரு விளாக் மாதிரி போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அந்த இடத்துல போகும்போது ஒரு நெகட்டிவிட்டி ஃபீலும் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் வந்து எனக்கு ஒன்று இருக்கும். பட் வந்து அதையும் அண்ணன் உனக்கு மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குல்ல. பட் வந்து அண்ணன் சொன்னிச்சு அதிகமாக இங்கே வந்து இருக்க வேணாம், ஏன்னா வந்து எப்போ வேணா வந்து போலீஸ்காரங்க வந்து வரலாம். அந்த ஒரு தொல்லைக்காக தான் நான் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக இருக்கலாம், பட் வந்து எனக்காண்டி பார்த்து சும்மா வீடியோ எடுத்துட்டு சார். வேறு ஒன்றும் யூடியூபர் சார். நான் திருச்சி 143 சார். திருச்சி 143 எஸ்ஐடி சார். லைட் இருக்கிறனால லைட்டுக்காக வச்சுட்டு கைஸ் சொன்ன மாதிரியே வாய மூடி வாயத்துல அதுக்கு ஒரு போலீஸ்கார் வந்தார். அந்த ஃபுட்டஸ் இருக்கு நல்ல வேலை டெலிட் பண்ணலையே நீங்கள், நல்ல மனுஷனாக இருக்காரு. சரி எடுத்துகிட்டு கிளம்புங்கன்ட்டாரு. சார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சார். என் திருச்சி 143 சேனலையும் திருச்சி ஜாகிர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சார். சரிப்பா எடுத்து சீக்கிரம் கிளம்புப்பா, சரியில்லாத ஏரியா தூக்கி உட்கார வச்சுருவாங்க. சரி சார் சீக்கிரம் கிளம்பிடுறோம். ஸோ கைஸ் அந்த வீடியோலாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் இந்த அடுத்த ஆள் வரக்குள்ளாட்டியும் சொல்லி முடிச்சிடுறேன். மறக்காமல் இந்த சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போய் சாப்பிட்டு போய் அவ்வளோ தூங்குற வேண்டியதான் வேலை. அண்ணே சொல்கிறீங்களா? அதுதான் நான் சொன்னேன்ல இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இப்போ வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிச்சனால எனி டைமும் ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலலாம் வந்துட்டு நிறைய திருட்டு சம்பவம் இந்த மாதிரி நானே என்ன மேட்ருனா கைஸ், ஒரு பையன் வந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ ஒரு 3 பேர் வந்துட்டு அவன்கிட்ட வழிப்பறி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஃபோனை கேட்டிருக்காங்க, ஃபோனை தரல. ஃபோனை தராதுக்காக அவனை வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோனுக்காக கொலை பண்ணியிருக்காங்க. அது அங்கே நடந்தது தான், உண்மையில் நடந்தது தான். அங்கேயா அந்த ஏரியா தான். அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா அது. ஸோ நான் ஸ்டார்டிங் பண்ண அந்த வீடியோ போய் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டே இருந்தேன். அதனால தான் வந்துட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அதான் இந்த இடம் ரொம்ப ரிஸ்க்குன்றனால தான் நானும் கூட வந்திருந்தேன். ஸோ மறக்காமல் ஜாகிரோட சேனலுக்கு எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு மட்டும் கொடுங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஸோ இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ்லாம் பெரிய வீடியோஸாக வரும். ஸோ நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நல்ல வீடியோலாம் போட வைக்கிறேன். அண்ணன் வாக்கு காப்பாற்று. கண்டிப்பாக பயங்கரமான வீடியோஸ்லாம் இனிமேல் அவன் சேனல்லேருந்து வரும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அவனுக்கு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகுது. ஸோ அந்த 10,000 சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஸோ 10,000 சப்ஸ்கிரைபர் வரும்போது ஒரு பயங்கரமான வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அவன் பெட்டராக ஒன்றும் பண்ணுவான். ஓகே ஜாகர். ஓகே கைஸ் வீடியோ முடிச்சுக்கிறேன். குட் நைட். நீங்களும் தூங்க, நானும் தூங்குறேன். கலவர நோன்பு வர வைக்கணும். என்னென்ன ஆமாம் டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து முடிச்சுக்கிட்டே இருந்தால் நோன்பு வைக்க முடியாது. அன்றைக்கு மேலே டீயை குடிச்சு தான் நோன்பு வைக்கணும். சரி கிளம்புவோங்க. அவ்வளோதான். லவ் யூ. டாட்டா பை பை.